என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்தியாவில் வந்து கூடிய சீக்கிரமாக ரியல்மியுடைய 9 சீரிஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ரியல்மி 9 சீரிஸில் மொத்தம் 3 ஃபோன் வரப்போகுது. என்னென்ன ஃபோன்ஸ்னால் ரியல்மி 9, ரியல்மி 9 ப்ரோ அண்ட் ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க 1 வீக் அப்புறமா. இந்த 3 ஃபோனில் வந்து நம்ம சேனலில் 2 ஃபோன் அன்பாக்சிங் போட்டிருக்கோம். என்னென்ன ஃபோன்ஸ்னால் ரியல்மி 9 அண்ட் ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ் அன்பாக்சிங் போட்டிருக்கோம். மேலே கார்டரும் கிளிக் பண்ணி செக் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ரியல்மி 9 ப்ரோ இந்த ஃபோனோட ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தாக இருக்கா, கூட ஸ்பெக்ஸ் என்ன எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களே பார்த்து கொண்டது கௌதம் சேனல், வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ரியல்மி 9 ப்ரோ 5G இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அன்பாக்சிங்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே வந்து பெருசாக 9 போட்டிருக்காங்க, கீழே வந்து ப்ரோன்னு இருக்குது, இங்கே வந்து ரியல்மி போட்டிருக்காங்க, இங்கே வந்து மேலே 5G போட்டிருக்காங்க. பாக்ஸ் பார்க்க அதே எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் திறந்து உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாக்ஸ் திறந்தோடனே உள்ளே வந்து ஃபோன் தான் இருக்குது. இது நான் அப்புறம் பார்க்கலாம். அடுத்து உள்ளே வந்து சில ஆக்சசரிஸ் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம் டூல் இருக்குது, மொபைலில் சிம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கீழே கொஞ்சம் புக்லெட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கிட்ட உள்ளே வந்து சார்ஜர் இருக்குது. இந்த சார்ஜர் வந்து ரியல்மி சார்ஜரு. எத்தனை வாட் சார்ஜர்னா 33 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு சார்ஜரும் இந்த ஃபோனில் இருக்குது. அப்புறமா உள்ளே வந்து டைப் சிக்கான சார்ஜிங் கேபிளும் இருக்குது, அதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து கேஸ் வருமா வராதான்னு தெரிய வரல, பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. இந்த டிசைன் பொறுத்தளவுக்கு இப்போ லான்ச் பண்ணுற முக்கால்வாசி ஃபோன் இதே தான் கொடுக்குறாங்க. இந்த டிசைன் ரொம்ப ட்ரெண்டு போல் எல்லா முக்கால்வாசி ஃபோனும் இதே தான் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ரியல்மி 9 ப்ரோ, 9 ப்ரோ ப்ளஸ், இந்த விவோடைய 2 ஃபோன் T1, இந்த ஒய் சீரிஸ் எல்லாமே முக்கால்வாசி இதே மாதிரி தான் இருக்குது. ட்ரெண்டுன்னு நினைக்கிறேன், அதான் வந்து இப்படி கொடுக்குறாங்க. பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. மேலே 2 கேமரா, பெரிய கேமரா, ரைட்டில் வந்து ஒரு சின்ன கேமரா, கீழே வந்து ஃப்ளாஷ் இருக்குது. ரெக்டாங்கிள் செட்டப்பில் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ரியல்மி பிராண்டிங் போட்டிருக்காங்க. டிசைன் பார்க்க சிம்பிளாகவே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த ஃபோனில் ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் இருக்குது, லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க, டாப்பில் வந்து ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து இந்த ஃபோனில் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு மைக் இருக்குது, பிரைமரி மைக் இருக்குது, கூட வந்து டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது, கூட வந்து ஸ்பீக்கரும் இருக்குது. இதான் இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த ஃபோனோட குயிக்கான ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு வந்து Qualcomm Snapdragon 695 5Gக்கான ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்குங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஓகேவான சூப்பரான ப்ராசஸர்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து கேம் விளாடுறதுக்கு, அது எடிட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்க போது, உங்களுக்கு வந்து ஹேங் ஆகாது. இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேன்னே சொல்லலாம். இந்த ஃபோனில் ஜிபி பொறுத்தளவுக்கு Adreno 619 கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு, எடிட்டிங்க்கு நல்லாவே இருக்க போகுது. கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஃபோனில் ரேம் வேரியன்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் 2 வேரியன்ட் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேரியன்ட்னா 6GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ், ரெண்டாவது வந்து 8GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ். இதில் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக தெரிய வரல. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20Kக்குள்ளே நாங்கள் லான்ச் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. பட் ப்ரைஸிங் கன்ஃபார்மாக தெரிய வரல. தெரிஞ்சால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து இந்த ஃபோனில் 6.6 இன்ச்சுக்கான ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான டிஸ்பிளே சொல்லலாம். இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த ஃபோனில் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி, 20K பட்ஜெட்டு. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே கூட வந்து நல்ல ஒரு AMOLED டிஸ்பிளே கூட வந்து 120 Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு கேமராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கேமிங் ரொம்ப முக்கியம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மொபைல் சூஸ் பண்ணி வைக்கலாம். ஏன்னா வந்து ப்ராசஸரும் சூப்பராக இருக்குது, டிஸ்பிளே நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. 120 Hz இப்போ நிறைய ஃபோனை கொடுக்குறது கிடையாது. ஒன்று AMOLED கொடுத்தாங்கன்னா 90 Hz மாற்றிடுவாங்க, இல்லைனா வந்து IPS கொடுத்தா 120 கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து 20K பட்ஜெட்டில் வந்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080x2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் இருக்குது. பட் இந்த ஃபோனில் சேஃப்டிக்கு வந்து அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. இந்த ஃபோனில் Gorilla Glass 5 3 ஒன்றும் மென்ஷன் பண்ணவே இல்லை. நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் மேசிவாகவே இருக்குது. எத்தனை mAhனா 5000 mAhக்கான ஒரு மேசிவ் லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 1 ஹவர்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். 1 hour to 1.5 hours ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. முதல் கேமரா வந்து
64 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா ஒயிட் கேமரா, ரெண்டாவது கேமரா வந்து 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா, மூணாவது கேமரா வந்து 2 மெகா பிக்சலுக்கான ஒரு டெப்த் கேமரா. இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேன்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் ரியலில் வந்து எல்இடி ஃபிளாஷ் இருக்குது, 12 மாதம் சப்போர்ட் உண்டு, ஹெச்டிஆர் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனில் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து 4K at 30 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் மொத்தம் சிங்கிள் ஒரே கேமரா கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு பஞ்சுவல் கேமரா, எத்தனை மெகா பிக்சல்னா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு சிங்கிள் ஒயிட் கேமரா. செல்ஃபியில் வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு, பனோரமா சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து 1080p at 30 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு 3 கலர்ஸில் வரப்போகுது. என்னென்ன கலர்ஸ்னா, ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ஆரா கிரீன், இது ஒன்று சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து சன்ரைஸ் ப்ளூ. இந்த மூணுமே நல்லா இருக்க போது எதனால சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஃபோனில் வெயிட் பொறுத்தளவுக்கு கன்ஃபார்ம் தெரிய வரல. ஏன்னா இந்த ஃபோனில் பேட்டரி அதிகமாக இருக்குது, கூட வந்து சூப்பராக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் தெரிய வரல. இந்த ஃபோனில் மேக்ஸிமம் வந்து 200 கிராம்ஸ்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் பொறுத்து வந்து பார்ப்போம், கன்ஃபார்மாக தெரிய வரல. தெரிஞ்சால் சொல்கிறேன். இந்த ஃபோனோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் அந்த பாக்ஸில் நீங்கள் திறக்கும் போதே உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 12 வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிய வரல. அது வந்து கொடுப்பாங்கன்னா தெரிய வரல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரூமர்ஸ் படி ஆண்ட்ராய்ட் 12 வித் Realme UA 3.0 சொல்லியிருக்காங்க. பட் கன்ஃபார்மாக தெரிய வரல. பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட சென்சார்ஸ் பற்றி பார்ப்போம். சென்சார்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான். உங்களுக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார், பேரோமீட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து ஒய்ஃபை, ஜிபிஎஸ், ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, NFC இருக்குது, ரேடியோ இல்லை, அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. கடைசி இந்த ஃபோன் எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. என்னைக்குன்னா 16th February 2022 லான்ச் ஆக போகுது. இந்த பிப்ரவரி மாதம் வந்து 2 ஃபோன் லான்ச் ஆக போகுது Realme 9 சீரிஸில் 16th அன்னைக்கு. என்ன ஃபோன்னா Realme 9 Pro இந்த ஃபோன் தான். ரெண்டாவது வந்து Realme 9 Pro Plus அந்த அன்பாக்சிங் போட்டிருக்கோம். மேலே கார்டரும் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Realme 9 Pro இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக செக் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Realme 9 Pro இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, அப்படின்னா தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் வாங்க போகிறாங்கன்னா அவங்க யூஸ்ஃபுல்லாக போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போகிறமா இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே முடியும். வீடியோ பார்த்துக்கு நன்றி. மீண்டும் உங்களே இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.